மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப எதிர்பார்த்த ஸ்பெஷல் மூமெண்ட் இது. 5th மந்த் பேபி ஷவர் தான். 5th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல நாள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே தீர்த்தம் கொடுக்குறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் சில்க் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். பிங்க் கலர் முந்தி வரனால பிங்க் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக நானே வீட்டில் நோ மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சு காலையிலே ரெடி ஆகியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து எல்லோ கலரில் பிங்க் கலரில் ஷர்ட் மேட்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் சடனாக வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணனால அது எதுவுமே பண்ணலை. அம்மா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிட்டாங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ, அவ்வளோ ஒரு குட் ஃபீல் மூமெண்ட் அது. சீரியஸ்லி 11 வருஷம் லவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அவ்வளோ போராடி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், அதுவும் ஹஸ்பண்ட் வீட்டில் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஃபீல் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்காக தானே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ன்ற மாதிரி இருந்தது. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக இருந்தது. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பேங்கிள் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி முறையெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு தனியாக பேங்கிள் போட்டுக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. 3 கோயிலோட தீர்த்தம் கலந்து கொடுத்தா நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல் நாளே போயிட்டு அழகர் கோயில் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கோயிலில் 3 கோயிலில் போய்ட்டு ஹஸ்பண்ட் தீர்த்தம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்திருந்த எல்லோரும் தீர்த்தம் கொடுத்துட்டு நலங்கம் வச்சுட்டு ப்ளெஸ்ஸும் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. இந்த நோ மேக்கப் லுக் அண்ட் க்ளோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கப்பல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் பேபியோட கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி டே சூப்பராக போணுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.